ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி 10 days சேலஞ்சில் டே 10. ஸோ இன்னையோட முடிக்கிறோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கல்வி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துலேருந்து ஒரு 4 திருக்குறள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 மேக்ஸ் கொஷின். ஸோ ரொம்ப சிம்பிளான மேக்ஸ் கொஷின் தான், ஓகேவா? ஸோ ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்துடலாம் 5 கேள்வியுமே. ஸோ கல்விங்கிற அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்போ கற்க கசடர, அப்போ பிழை இல்லாமல், அப்போ கற்க வேண்டியவற்றை பிழை இல்லாமல் கற்க வேண்டும். கற்றபின் கற்ற வழியில் நடக்க வேண்டும். அதான் கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்போ கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்போ கற்க வேண்டியவற்றை நம்ம கற்றுக்கிறத பிழை இல்லாமல் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டதுக்கு பின்னாடி கற்ற வழியில் நடக்கணும், ஓகேவா? சரி, அடுத்து எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. அப்போ எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை. ஸோ அப்போ கேள்வி எப்படி வரும் அப்படின்னா, எது வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை? அப்போ எண்ணும் எழுத்தும், ஓகேவா? அதான் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப எண்ணும் எழுத்தும் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. ஸோ அப்போ எண்ணும் எழுத்தும்னு வந்துருச்சு. அதை வச்சு கல்விங்கிற அதிகாரத்தை மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. அப்போ தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும். தோன்ற அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும். அதுபோல் கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும். ஸோ அப்போ கல்விங்கிற அதிகாரம் இதுலேயே நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும். அதுபோல் கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும். அதுக்கப்புறம் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. அப்போ அழிவில்லாத சிறந்த செல்வம் என்ன அப்படின்னா கல்வி தான் ஒருவருக்கு. அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லைப்பா. அதான் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. அழிவில்லாத சிறந்த செல்வம் எது? அதுதான் கேள்வியாக கேட்க போகிறாங்க. அப்போ அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஒருவருக்கு, அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை, ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இதில் ஒரு சின்ன கரெக்ஷன். இந்த இது முடிக்கிருக்கணும். அதாவது இந்த ஸ்கொயர் ரூட் எப்படி இது ஃபுல்லாக இருக்கா, அது மாதிரி இந்த ஸ்கொயர் ரூட் இது ஃபுல்லாக இருக்கா. இந்த ஸ்கொயர் ரூட் 26 இது ஃபுல்லாக வரணும். ஸோ கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது, ஓகேவா? சரி, இங்கனக்குள்ளேயே வச்சு நான் சால்வ் பண்ணி விட்றேன். -1க்கு க்யூப் ரூட்டு, சாரி ஸ்கொயர் ரூட்னு சொல்லிட்டேனோ. ஸோ க்யூப் ரூட்டுப்பா, எல்லாமே க்யூப் ரூட்டு பார்த்துக்கோங்க. எல்லாமே க்யூப் ரூட்டு மறந்துடக்கூடாது, ஓகேவா? ஸ்கொயர் ரூட்டுன்னு நினச்சா ஆன்சர் வராது. ஸோ அப்போ க்யூப் ரூட்டு திருப்பியும் சொல்லிக்கிறேன். சரி, இந்த க்யூப் ரூட்டு இது முடிக்க வரணும். சரி, -1க்கு க்யூப் ரூட் எடுத்தால் -1பா. இப்போ -26 -1 -27, அதுக்கு க்யூப் ரூட் எடுத்தால் -3. அப்போ -3 -61 -64, அதுக்கு க்யூப் ரூட் எடுத்தால் -4 -4 -121 -5, அதுக்கு க்யூப் ரூட் எடுத்தால், அதாவது -125 வரும். அதுக்கு க்யூப் ரூட் எடுத்தால் -5, அவ்வளோதான். அப்போ -5 அப்படிங்கிறது அதனோட ஆன்சர், ஓகேவா? இங்கனக்குள்ளேயே வச்சு போட்டுடலாம். அதெல்லாம் பெரிய கேள்வியெல்லாம் கிடையாது. பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற கொஸ்டின், ஓகே தானே? பாருங்கள், திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். -1பா, இது -1 க்யூப் ரூட் எடுத்தால் -1, இந்த க்யூப் ரூட் இது முடிக்கி இருக்குது. இப்போ -26 -1 -27, அதுக்கு க்யூப் ரூட் எடுத்தால் -3 -3 -61 -64, அதுக்கு க்யூப் ரூட் எடுத்தால் -4 -4 -121 -125, அதுக்கு க்யூப் ரூட் எடுத்தால் -5. அப்போ ஆன்சர் நமக்கு -5, ஓகேவா? ஸோ க்யூப் ரூட்டு கவனமாக வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி 1000 power 9 divided by 10 power 24. சரிப்பா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? 1000 10 கியூப்னு எழுதவா? 1000 10 கியூப்னு எழுதலாம்ல. 10 × 10 × 10 தானே 10 கியூப். அப்போ 10 × 10 × 10 1000 வந்துருச்சா? அப்போ 1000 எப்படி எழுதிக்கேன்? 10 கியூப்னு எழுதிக்கேன், பவர் 9. இப்போ என்ன செய்யலாம்? a⁴b the whole power c இருந்துச்சுன்னா a⁴b × c எழுத முடியும் நம்மளால், கரெக்டு தானே? அப்போ 3 × 9 எழுத முடியும். அப்போ 10 × 3 × 9, அப்போ 3 × 9 என்னது? 27 கீழே 10 power 24. இதுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 10 power 3 ஆன்சர் வரும். 10 power 3ங்கிறது 1000. இதை எப்படி போட்டேன்? ரொம்ப சிம்பிள் தான். 27 -24 வரப்போகுது. அதாவது a⁴b divided by a⁴c அப்படின்றதுனா a⁴b - c எழுத முடியும் நம்மளால். அப்போ 27 -24 10 power 3 10 power 3ங்கிறது 10 × 10 × 10, அப்போ 10 × 10 × 10 1000 எனக்கு கிடச்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1000, ஓகேவா? ஸோ எல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ரெண்டுமே சிம்பிளிஃபிகேஷன். போனது சிம்பிளிஃபிகேஷன், இதுவும் சிம்பிளிஃபிகேஷன் தான். ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். அடுத்து ஒரு மென்சுரேஷன் என்ன கொடுக்குறாங்க? ஆரம் 6 சென்டிமீட்டர், வில்லின் நீளம் 20 சென்டிமீட்டர் கொண்டுள்ள வட்டக்கோண பகுதியின் பரப்பை காண்க. அதாவது ஏரியா ஆஃப் எ செக்டார். ஏரியா ஆஃப் த செக்டார்னா என்ன? ஒரு சர்க்கிள்ப்பா, இதில் இப்படி வெட்டியிருப்பாங்க. இதுதான் இப்போ ஏரியா ஆஃப் த செக்டார். இதனுடைய ஏரியா என்னன்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்க் லென்த்தும் ரேடியஸும் நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு ஏரியா ஃபார்முலா என்னது? L × R / 2, அவ்வளோதான். அப்போ 6 × 20 / 2 என்ன ஆன்சர் வரும்? 10 60ன்னு வருது. 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுவும் சென்டிமீட்டர் தான் இருக்குது, இதுவும் சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஆன்சர் நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வருது. ஆப்ஷன் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர், ஓகேவா? அடுத்த கேள்வி. ஸோ இதுவும் ஒரு ஏரியா ஆஃப் த செக்டார் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. So, the area of a sector of a circle of radius 21 cm is 231 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சென்ட்ரல் ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்கப்பா.
அதாவது இப்படி இருக்குல்ல, இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சுப்பா. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு, இதுலேருந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேவா? இந்த தீட்டா தான்ப்பா நம்மகிட்ட கேட்குறாங்க. இப்போ இதனுடைய ஏரியா கொடுத்துட்டாங்கப்பா, ரேடியஸும் கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நம்மளால் தீட்டா கண்டுபிடிச்ச முடியும். அப்போ πr² இன்ட்டு தீட்டா டிவைடட் பை 360 is equal to the ஏரியா. ஓகேவா? இப்போ πr² அப்படிங்கிறது என்னது? ஏரியா ஆஃப் த சர்க்கிள். அதுலேருந்து தானே வெட்டி எடுக்கிறோம். எவ்வளோ வெட்டி எடுக்கிறோம்? மொத்தம் 360 டிகிரி. மொத்தம் 360 டிகிரியா? கரெக்டு தானே? இப்போ மொத்தம் 360 டிகிரி. இந்த சர்க்கிள் 360 டிகிரி. அதில் தீட்டா வெட்டி எடுக்கிறேன். அதனால 360 கீழே போடுறேன், மேலே தீட்டா போடுறேன். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியுது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதில் சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். தீட்டா தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? இதை அழிச்சு விடுக்கிறேன். ஸோ அப்போ பைக்கு 22/7. எனக்கு ஆறு என்னன்னு தெரியும். 6 21 2 6 r². அப்போ 21 × 21 தீட்டா தெரியாது. டிவைடட் பை 360 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 231. அவ்வளோதானே? இப்போ ஃபஸ்ட்டு இதை வச்சு கேன்சல் பண்ணேன்னா 3 வருது. 3 வச்சு என்னால் 231 கேன்சல் பண்ணுவேன். அப்போ 7 × 3 21. அப்போ 21 திருப்பி 7 வரப்போகுது. 11 டேபிளில் கேன்சல் பண்ணுவா. 2 × 11 இங்கே 7 × 11 இங்கே திருப்பி 7 வச்சு இங்கே அடிச்சேன்னா 3 × 7 21. இப்போ இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒன்று 3 இருக்குது, இங்கே 360 இருக்குது. கேன்சல் பண்ணி விடுங்க. 60 அப்படின்னு வரும். அப்போ தீட்டா என்னது? 60 டிகிரி. தீட்டா என்னது? 60 டிகிரி. ஆப்ஷன் சிங்கிறது தான் என்னோட ஆன்சர். ஆப்ஷன் சி 60 டிகிரி அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? புரியுதுல? ஸோ ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணேன், எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். ஓகே தானே? சரிப்பா. அடுத்து the length of the longest rod that can be placed in a room of dimension 10 மீட்டர் 10 மீட்டர் 5 மீட்டர். அதாவது இப்படி ஒரு அளவு உள்ள ஒரு அறையில். இது அப்போ என்னதுப்பா? இது ஒரு கியூபாய்டுப்பா. அந்த அறை வந்து கியூபாய்டு ஷேப்பில் இருக்குப்பா. அதில் வைப்பதற்கான ஒரு கம்பியின் அதிகபட்ச நீளம் அப்படிங்கிறது கேட்குறாங்கப்பா. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதனோட டயகனல் கண்டுபிடிக்கணும்ப்பா. அவ்வளோதான்ப்பா வேலை. ஸோ அப்போ அந்த டயகனலில் தான் இதை நம்மளால் பிளேஸ் பண்ண முடியும். அப்போ லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் ராடு ஒரு கியூபாய்டு ரூமில் வைக்க முடியுதுன்னா அது வந்து டயகனலில் தான் வைக்க முடியும். அப்போ அப்படியே நான் இது பண்ண போகிறேன். L² + B² + H². இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா எனக்கான ஆன்சர் எனக்கு கிடைக்க போகுது. அப்போ L² என்னது? 10. இப்போ 10 10 5 அப்படியே உள்ளே போடுறேன்ப்பா. 10² 100பா. திருப்பி 10² 100பா. 5² 25பா. ஸ்கொயர் ரூட் வச்சுக்கோங்க. அப்போ 200 + 25 225க்கு ஸ்கொயர் ரூட்டுப்பா. அப்போ 15 மீட்டருங்கிறது தான் இப்போ ஆன்சர். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஆப்ஷன் பி 15 மீட்டர் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ 10 நாள் முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.